ஜோஹன்ஸ்பர்க் நகர்ல டிசம்பர் 17ஆம் தேதி நடந்த தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான முதல் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில இந்தியா 8 விக்கெட் வித்தியாசத்துல வின் பண்ணி 1-0ன்ற கணக்குல ஆரம்பத்திலேயே முன்னிலை பெற்றாங்க. அந்த போட்டியில இந்தியாவுக்காக விளையாட முதல் முறையா தேர்வான தமிழக பிளேயர் சாய் சுதர்சன் முதல் தொடர்லேயே விளையாடுற 11 பேர் அணில வாய்ப்பு பெற்றாரு. அந்த வாய்ப்புல தென்னாப்பிரிக்கா நிர்ணயிச்ச 117 ரன்ஸை சேசிங் பண்ணும்போது முதல் பந்திலேயே பவுண்டரிஸ் அடிச்சு தன்னோட கெரியரை அட்டகாசமா ஸ்டார்ட் பண்ண அவரு கடைசி வரைக்கும் அவுட் ஆகாம 9 பவுண்டரிஸோட 55 ரன்ஸ் எடுத்து இந்தியா ஈஸியா வின் பண்ண ஹெல்ப் பண்ணாரு. மேலும் ஒரு நாள் கிரிக்கெட்ல தங்களோட அறிமுக போட்டியிலேயே அரை சதம் அடிச்ச 4வது இந்திய பிளேயர் அப்படின்ற சாதனையையும் அவர் படைச்சாரு. தமிழகத்தோட டிஎன்பிஎல் தொடர்ல சிறப்பா செயல்பட்டு வந்ததால ஐபிஎல் தொடர்ல குஜராத் டீமுக்காக செலக்ட் ஆன அவரு கடந்த சீசன்ல சென்னைக்கு எதிரான இறுதிப் போட்டியில 96 ரன்ஸ் எடுத்து சச்சின் போன்ற ஜாம்பவான்களோட பாராட்ட பெற்றாரு. அதனால இந்தியா ஏ டீமுக்காக தேர்வான அவர் 2023 யங் பிளேயர்ஸுக்கான ஆசிய கோப்பையில பாகிஸ்தானுக்கு எதிராக சதமடிச்சு வெற்றியில முக்கிய பங்காற்றினாரு. அதை தொடர்ந்து ராணி கோப்பை போன்ற உள்ளூர் தொடர்களையும் நல்ல செயல்பாடுகளை வெளிப்படுத்தினதால இந்தியாவுக்காக அறிமுகமாகியிருக்க அவரு முதல் போட்டியிலேயே அரை சதம் அடிச்சு அசத்தி இருக்கிறது தமிழக ரசிகர்களை மகிழ்ச்சி அடைய வச்சிருக்கு. இந்த நிலைமையில இந்த பையன் எந்த வகையான கிரிக்கெட்டா இருந்தாலும் அசத்துவாருன்னு நான் சொன்னதை சாய் சுதர்சன் இன்னைக்கு நிரூபிச்சிட்டதா தமிழகத்தோட ஜாம்பவான் ரவிச்சந்திரன் அஸ்வின் பாராட்டியிருக்காரு. இது பத்தி தன்னோட ட்விட்டர்ல அவர் என்ன பதிவிட்டிருக்காருன்னா, மொழி அப்படின்ற தமிழ் திரைப்படத்துல எம்எஸ் பாஸ்கர் சொன்னது மாதிரி சாய் சுதர்சன் பத்தி இதை நான் தொடர்ச்சியா சொல்லிட்டு வரேன். என்னோட வார்த்தைகளை குறிச்சு வச்சுக்கோங்க. இந்த பையன் பல இடங்களுக்கு செல்வார். 2021 டிஎன்பிஎல் தொடர்ல அறிமுகமானதுல இருந்து அவர் பின்னாடி திரும்பி பார்க்காம செயல்பட்டுட்டு வராரு. ரஞ்சி கோப்பை, ஐபிஎல் தொடர், டிஎன்பிஎல் தொடர், கவுண்டி தொடர் இந்தியா ஏ அணிகளுக்காக அசத்தின அவரு இப்போ ஒரு நாள் கிரிக்கெட்டோட அறிமுக போட்டியிலையும் அசத்திருக்காரு. இப்படியே வெற்றிகளை சேசிங் செய் மை பாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. முன்னதா தமிழகத்திலிருந்து இந்தியாவுக்காக அசத்த போற அடுத்த பிளேயரா சாய் சுதர்சன் இருப்பார்னு இந்த தொடர் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடியே அஸ்வின் பாராட்டியிருந்தாரு.